ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம முட்டை குழம்பு அப்படின்ட்டா நம்ம சிக்கன் மட்டன் கூட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். முட்டை இருந்தால் போதும், நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த முட்டை குழம்பே ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டேஸ்ட்டில் சாப்பிடும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க, இதை வந்து இட்லி தோசைக்கானாலும் சரி, சப்பாத்திக்குனாலும் சரி, சாதத்துக்குனாலும் சரி ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்கும். வாங்க, இதை எப்படி ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும், இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும், மசாலா பொடி வகைகளும், குருண பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தாளிப்பு, வெங்காய வடகமும் நம்மக்கிட்ட கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட டீட்டெயில்ஸ்லாம் தரேன், ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க, ஒரு அருமையான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கலாம். முட்டை குழம்பு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 10 மிளகையும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். அதில் குட்டி குட்டி பூண்டு பல் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பை எடுத்துக்குவோம். ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை, கல்பாசி ஒரு சின்ன பீஸ், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்குவோம். இதுலேயே இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம். பூண்டு வந்து ஒரு 8 பல் பூண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இருக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம். பாருங்கள், இது எல்லாமே வெங்காயம் போட்டாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இதெல்லாமே பல்ஸில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, அதுக்குள்ளே வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்துட்டு இதிலே போட்டுருவோம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக தக்காளி போட்டாலுமே நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், குழம்பு மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குல்ல, இதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு முட்டையை மட்டும் நம்ம உடச்சி இது உள்ளே ஊற்றிடலாம்.
பாருங்கள், இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து என்ன ஆகும்னா நல்லா அதுக்குள்ளே அப்படியே வெந்துடும். நம்ம கலந்தெல்லாம் விட வேண்டாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்க முட்டையெல்லாம் நல்லா ஓரமாக போட்டுடலாம். இப்போ லேசாக மட்டும் ஒரு பிரட்டி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவோம், குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து வெயிட் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். ஏன்னா எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துடலாம். அந்த குழம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா என்னென்ன போடலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். புளி சேர்க்காமல் செஞ்சோன்னா ஆப்பத்துக்கு, அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றிட்டிங்கன்னா சாதத்துக்கு மட்டும் வச்சு தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரி மசாலாலாம் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.